ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு சேர்த்துக்க போறது கீரையோட இந்த ரோஜா பூவையும் சேர்த்துக்க போறோம். கீரையில எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது, அதில எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கூடவே ரோஜா பூவையும் சேர்த்துக்கிறோம். வாய் புண்ணு, குடல் புண்ணு இருந்தா ஆத்தக்கூடிய தன்மை இந்த பூவுக்கும், கீரைக்கும் இருக்குங்க. இதெல்லாம் மருந்தே இல்லாத பண்டங்கள். நம்ம சாப்பாட்டு உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் 2 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா இப்படி சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள ஒரு எரிச்சல், அலறல் இருக்கும். அதையெல்லாம் அடக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கும், பூவுக்கும் இருக்குங்க. எல்லா ரக்கரையும் கடையிற மாரியே இந்த 4 வகையான ரக்கரையும், பூவையும் சேர்த்து சொந்தமா ஆட்டி தயாரிச்ச தேங்கெண்ணெயும் கலந்துக்கிட்டா செம சூப்பரா ரக்கரை கடைசல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சுடு சாப்பாட்டுக்கு ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டா குளு குளுன்னு இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி கீரை வகைகள் சேர்த்துக்கிறதுனால சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது செங்கீரை, தண்டுக்கீரை, பண்ணக்கீரை, தொய்யக்கீரை, கூடவே ரோஜாப்பூ. கீரையில பூக்கள் வந்துருச்சு. அந்த பூக்களை எல்லாம் கிள்ளி போட்டுட்டு நல்ல தலைகளை எடுத்துக்கோங்க. பூச்சி கடிச்ச தலையை கிள்ளி வீசிட்டு நல்லா அலசிட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகா, ஆட்டி வச்ச சுத்தமான தேங்காய் கலந்து நல்லா வேக வச்சு கடைசல் கடைஞ்சிருங்க. கீரைக்கும் பூவுக்கும் மருத்துவத்தன்மை